நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரே செய்தி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி எது தப்பு எது சரி? அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், உண்மை எது பொய் எது ஒன்றும் புரியலை, நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல ரெடியா ஏறி நின்றுட்டாங்க. ஜனனி வாங்க. பேரன்புக்கும் பெருமதிப்பும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, என் பேர் ஆர்ஜே ஜனனி. இன்னொரு பேரும் இருக்கு, ஆண்டர்பிரனர் ஜனனி. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்ததும் இதே சோஷியல் மீடியா தான், தைரியம் கொடுத்ததும் இதே சோஷியல் மீடியா தான். ஒரு ஃபேஸ்புக் பேஜோ ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ உங்களை இன்ஸ்பயர் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தரால் சொல்லிட முடியுமா? பிஸ்னஸ் பண்ணோம், அதுவும் சிறு தொழில் பண்ணுறவங்க இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காலேயும் உண்டு, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்து சமையல் பண்ணுற ஒரு அம்மா யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, ஒரு தலைமுறையே அவங்க மாற்றுறாங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே டாக்டர் பாலை தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? டாக்டர் பால் தெரியும்னா கூட பரவாயில்லைங்க, அவர் ஃப்ரெண்டு சரவணகுமாரை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? யூஎஸ்ஏல ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனவை நிறைவேற்றிட்டு அவர் இல்லை எனக்கு இந்த வேலை வேணான்னு இந்தியாவுக்கு திரும்பி போய் நான் யூடியூப்பில் பண்ணி நிறைய குடும்பங்களை இம்பேக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேலையை விட்டுட்டு, ஒரு டாக்டர் வேலை யாராவது விட மனசு வருமா? அதுவும் அமெரிக்காவில் அவர் விட்டுட்டு போனார்னா அதுக்கு காரணம் இந்த யூடியூப்பில் அவர் போட்ட வீடியோவும், மெட்காம்னு ஒரு புதுசாக காமெடியில் ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு புது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அழகாக பண்ணி அவரால் அவர் சொன்ன இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கால் ஒரு அம்மா பிசிஓஎஸ்லாம் சரியாகி அவங்க கர்ப்பமாக ஆகிட்டு அவர் காலில் விழுந்திருக்காங்க, அவரை விட பெரியவங்க. இந்த இம்பேக்ட் போதாதா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதாதா? அவர் போய் திரும்ப இந்தியாவில் இப்போது அங்கேயும் பண்ணுறாரு, இங்கேயும் பண்ணுறாரு, யூடியூப் சேனல் கொடிகட்டி பறக்குது. நீங்கள் நல்ல தேவையில்லாத வைத்தியத்தெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? இந்த மாதிரி எத்தனை டாக்டர் இருக்காங்க, அஸ்வின் ஒரு டாக்டர் இருக்காரு, இவங்கன்னு இருக்காங்க, அவங்க ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேர் தன்னோட ஃபிட்னஸை பார்த்துக்கணும்னு இன்ஸ்பயர் ஆகிறோம், தினம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம். நான் முன்னாடியெல்லாம் கை வைத்தியம் வீட்டில் இந்த ரெசிபி இருக்குன்னா வெளியே சொல்லவே மாட்டாங்க, ஒரு ஈகோ இருக்கும். நான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல மாட்டேன், அந்த ஜாதிக்காரனுக்கு சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு சொல்லி தர மாட்டேன்னு. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணுமா, டக்குன்னு போய் ஒரு ரீல்ஸ் போடுங்க, அதை பார்த்து இன்னும் ஒரு 10,000 பேர் நல்லா வருவாங்க, அந்த 10,000 பேர் இன்னும் 20,000 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க, அப்படியே கோடிக்கணக்கில் போகுது. இந்த சோஷியல் மீடியாவை வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாரும் கீழே எனக்கு வீடியோ எடுத்து கொடு, நான் ரீல்ஸ் போடணும், வீட்டுக்கு போன உடனே ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். இந்தியாவில் இருக்கவங்க அப்பா அம்மாக்கு எப்படி காமிப்பீங்க? நாங்கள் அமெரிக்காலையும் நம்ம கல்ச்சரை காப்பாற்றுறோன்னு எப்படி காமிப்பீங்க? இந்த ரீல்ஸ் மூலமாக தானே. சும்மா எதுக்குங்க? ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியோடு இருங்க. ஹேவ் அ லாங் டே அட் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எவ்வளோ சொன்னார் நம்ம எதிரணியில். இதுக்கெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க? ஒரே ஒரு மீம்ஸ் போதும். நம்ம நேசமணியை யாராவது மறக்க முடியுமா? யாரோட அது நேசமணி, நம்ம யாரையும் மறந்துட்டோமான்னு எல்லாரும் தேடி பார்த்தோம் இல்லையா அந்த மீம்ஸை? வடிவேலு மாதிரி ஒரு ஆகச்சிறந்த கலைஞரை கொண்டாடினது இதே ஃபேஸ்புக் தான், இதே யூடியூப் தான். திரும்ப அவர் நடிக்க வந்தார். இன்னும் இந்த மாதிரி நிறைய அண்டர் ரேட்டட் புக்ஸ் இருக்குது, அண்டர் ரேட்டட் மூவிஸ்ன்னு ரீரிலீஸ்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ கலைஞர்கள் இதனால் வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்களா? கமல் ஒரு படத்தை சொல்வார், கடவுள் இருக்கான்னு சொல்கிறான்ல அவனை நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்ல அவனை கூட நம்பலாம், ஆனால் நான் தான் கடவுள்ன்றாங்க பாருங்க, அவங்க மட்டும் நம்பவே கூடாது. அந்த மாதிரி இவங்க எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா அக்கௌண்ட்ஸும் வச்சுப்பாங்களாம், எல்லா ரீல்ஸையும் போடுவாங்களாம், எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். 0 போஸ்ட்டுன்னு ஒரு சிலர் வச்சுருப்பாங்க பாருங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி வச்சு 0 போஸ்ட் வச்சு யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து வைத்தறிச்சல் பண்ணுறது. ஏதோ நம்ம அப்பா சொன்னாங்களே, ரீல்ஸ் போடுறாங்க, ஸ்னோ வச்சு பண்ணுறாங்க, நம்மளுக்கு பண்ண ஆள் இல்லையேன்னு வைத்தறிச்சல், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்லேயும் யாராவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் இதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ ஏங்க நம்ம அரசியலோட ப்ரொமோஷன், அரசியல், சினிமா, கலை, இலக்கியம், எதை வேணாலும் கேளுங்க. வேலை எதுவும் தேடுறீங்க? லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லாதவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? எப்படி வேலை தேடுவீங்க? இன்னைக்கு ஓவர் நைட்டு வேலை இல்லை, என்ன H1Bயில் இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலில் யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தவங்களுக்கு மெசேஜ் போட்டு வேலை வாங்கின எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எத்தனையோ குடும்பங்கள் குழைச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நெகட்டிவிட்டி, டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன்ற வார்த்தை எங்கேங்க கண்டுபிடிச்சிங்க? ஏதாவது புக்லேயே படிச்சிங்க? இல்லை சைக்காலஜி ஏதாவது படிச்சுட்டு வந்துறீங்களா? டிப்ரெஷன்ற வார்த்தை ஒன்று இதுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதே நம்ம இந்த ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் தான் படிச்சு. சின்ன வயசுல நம்மளுக்குலாம் டிப்ரெஷன் இல்லையா? நான் இங்கே யாருக்கும் சைல்டு அபியூஸ்லாம் நடந்ததே கிடையாதா? எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி ஃபேஸ்புக் இல்லை, டிப்ரெஷனும் இல்லைன்னு.
இல்லைங்க, ஃபேஸ்புக்கும் டிப்ரெஷன் ஒரு இருந்தது. அதுக்கு டிப்ரெஷன் தான் பேருன்றது தான் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. அதை கற்றுக் கொடுத்ததே இந்த 3 செகண்ட் ரீல்ஸில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 1 மினிட் வீடியோ, அந்த ரீல்ஸில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கும் அல்காரிதம் இருக்குது. நம்ம என்ன தேடுறோமோ அதானே கிடைக்கும். நீங்கள் என்ன தேடினீங்களோ அது கிடைச்சிருக்கு. நல்லதில்லைன்னு பேசுறீங்க. நாங்கள் நல்லதே தேடுறோம், எவ்வளோ நாலேஜ் வருது. இப்போ பாருங்க, மூச்சு விடாமல் பேசுகிறேன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐயோ அது சொல்லாமல் விட்டுமே எனக்கு கவலையே இல்லை, வீட்டுக்கு போய் இன்னொரு ரீல்ஸ் போட்டுப்பேன், அவ்வளோதான். நான் சொல்லணும்னு நினைக்கிறத தைரியமாக சொல்கிறதுக்கு, அதுவும் பெண்கள் வந்து அவங்க கருத்தை சொல்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு நாவலும் ஒரு புக்கும் படிக்க முடியாது, வாங்கி வச்சிருவாங்க. எல்லாம் நம்ம என்னோட ஃப்ரெண்ட் இப்போ காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க, நாவல் படிக்க எனக்கு அனுமதி இல்லைம்மா, இன்னைக்கு டிக்டாக் போட்டு இங்கே நின்று பேசியிருக்காங்க தேவி. இது எந்த வயசுலையும் என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்குறது இதுதான். முதல்ல மனுஷன் வந்து நெருப்பு கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக பயந்துருப்பான் தானே. இந்த நெருப்பை ஐயோ என்னவோ ஏதோ அப்படின்னு அதை சேனலைஸ் பண்ணி அழகாக சமைக்கவும் செய்யலாம். எலக்ட்ரிசிட்டி பற்றி ஒன்று சொல்லுவாங்க. டெஸ்லா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் நல்லா ஃபேமஸாக இருக்குது. டெஸ்லா வந்து ஏசி கரண்ட் கண்டுபிடிக்கும் போது ஒரு பிரச்சனையாச்சு. அவரை விட சீனியர் எடிசன் அவர்கிட்ட தான் வேலை பண்ணார். அவர் வந்து நான் கண்டுபிடிச்ச கரண்ட்டு தான் முக்கியம், டிசி கரண்ட் பிரச்சனை வந்தது. நம்ம சொல்லுவாங்கல்ல, லெட்ஸ் அட்ரஸ் த எலிஃபண்ட் இந்த ரூம்னு, அந்த மாதிரி நம்ம அதை பற்றி பேசுவோம். அவர் என்ன பண்ணார், ஏசி கரண்ட்டை ஒரு யானை மேலே செலுத்தி அந்த யானை இறந்துருச்சு. பாருங்கள், இது ஆபத்து, இனிமேல் இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவர்கிட்ட பேட்டன்ட் இல்லை, டெஸ்லா கிட்ட பேட்டன்ட் வாங்குற அளவு பணம் கிடையாது. ஆனால் எடிசன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார். இந்த மாதிரி சீனியர் ஜூனியர் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ டெஸ்லா இருந்தாருன்னா டக்குன்னு போய் ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ ரீல்ஸ் போட்டால் யாரு அது நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு எல்லா விதத்துலேயும் கோடி பேர் வந்திருப்பாங்கங்க. இந்த மாதிரி எத்தனையோ சாதனையாளர்களை நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் பண்ணி காமிக்கிறதே இது தானே. சொன்னீங்க நிறைய பேர் கவிதை சொன்னீங்க, எல்லாரும் திருக்குறள் புக்கும் பாரதியார் புக்கும் எடுத்து படிச்சா பண்ணீங்க. எல்லாரும் போய் யூடியூப்ல தேடி இருப்பீங்க அதோட அர்த்தம் என்ன, இது என்ன பண்ணணும்னு. இந்த சின்ன குழந்தை பேசுது, நாளைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போய் கேன்வால தான் நான் பண்ணுவேன், எல்லா ப்ராஜெக்டும் எல்லா ஹோம்ஒர்க்கும் அதில் தானே பண்ணுவேன், வேண்டாம்னு விட்டுற முடியுமா? முடியாது இல்லையா? எல்லா ஸ்கூல்லையும் இது இல்லாமல் வேற வழி கிடையாது இனிமேல். அப்போ அதை எப்படி கரெக்டாக பண்ணணும். பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மற்றவங்க வர்ற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற அந்த வாய்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியிலையும் டிவி சீரியல்லையும் வெளியே உட்காந்து காசிப் பண்ணுறதுலையும் இல்லாத அந்த டிப்ரெஷனும் அந்த நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு இதில் வந்துருச்சா? அதையே மாடர்னாக பண்ணி அதுக்கு வேற ஒரு பேர் சொல்லி ஐயோ தப்பு அப்படி சொல்லவே கூடாது. எலக்ட்ரிசிட்டியை பயப்படுறது, ஒரு நெருப்பு வந்து பயப்படுறது, இந்த மாதிரி மனுஷனோட மூளை அப்படி தான் வேலை செய்யும். ஏன்னா ஆபத்துக்கு ரெடி ஆயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியே யோசிக்கிறோம். அது சாதாரண மக்கள், நம்ம அதுக்கு மேலே போனோம் இல்லையா? பழமையே பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பாரதியாரும் திருவள்ளுவரும் அவையாரும் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா பாட்டும் எனக்கு இப்போ மண்படமாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரே நிமிஷம் பாரதியார் சொல்லியிருப்பாரு, காலை எழுந்தவுடன் கமெண்ட் போடு. அதேதான் அதனால ஆத்திச்சூடி நியூவே ஆத்திச்சூடின்னு பாடியிருப்பாங்க நம்ம அவையார். புல்லிங் பற்றி சொன்னாங்க. இப்போ நீங்கள் சைபர் புல்லிங் வந்து இப்போ வந்திருக்குன்றீங்களா? புல்லிங் முன்னாடி இருந்ததே இல்லையா? அது வார்த்தை தாங்க மாறி இருக்கு. நீங்கள் தான் எதை எப்போ பண்ணணுங்கிறத முடிவை நீங்கள் தான் பண்ணணும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நான் போய் ரீல்ஸில் போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை.